இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இதில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று தம்முடைய ஆலயத்துக்கு என்று ஊழியத்துக்கு என்று வைத்திருக்கிற மகிமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் எத்தனையோ முறை மகிமை என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மோசையினுடைய ஊழியத்தின் மகிமை, முகத்தில் தோன்றின மகிமை பிரகாசம், இப்பொழுது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தின் மகிமை, நிலைத்திருக்கிற மகிமை என்பதாக பல மகிமையை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எதற்காக நாம் இதை வாசிக்கிறோம்? நாம் தொடர்ந்து தேவனுடைய நாமத்திலே நாம் தியானித்து வருகிற ஒரே காரியம், இயேசு கிறிஸ்து சபையை நேசித்து அவர் அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்கிற வசனத்தை குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களில் இருந்து நாம் தியானித்து வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து அதை தாம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிள்ளையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், தம்முடைய ஜீவனை அவரே சிலுவையிலே கொடுத்தார். அவர் சொல்லுகிற காரியம் இதுதான், ஒருவனும் என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்வதில்லை, அதை நானே கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை நான் பிதாவிடத்தில் பெற்றேன் என்று சொல்லி இயேசுவை சொல்லுகிறார். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தானாகவே விரும்பி தம்முடைய ஜீவனை விட்டுக் கொடுப்பதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முக்கியமாக எதற்காக அதை இயேசு செய்தாராம்? இயேசு கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார். ஆகவே அவர் மிகுந்த அன்பினாலே சபைக்காகவே அவர் தம்முடைய ஜீவனை அர்ப்பணித்தார் என்பதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார், ஆகவே சபை மறுபடியும் அன்பு கூற வேண்டும் என்கிற கட்டளையை நாம் பெற்றிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது மிகுந்த ஒரு துணிவாக மிகவும் ஒரு கடினமான ஒரு வார்த்தை அவர் எழுதுகிறார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று அவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு கடினமான காரியம் என்று பாருங்க. இயேசுவின் இடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூறுகிற நாம் உணர்ந்து இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக அதிகமாக அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். கிறிஸ்து அன்பு கூர்ந்து என்ன செய்தாராம்? அவர் திருவசனத்தை கொண்டு தம்முடைய சபையை கழுவி சுத்திகரித்தார் என்று நம்ம வாசித்தோம். திருவசனம் களங்கமில்லாத ஒரு வசனம். அது கர்த்தருடைய வார்த்தைகள் மண் குகையில 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் வரும் என்று சொல்லி நாம் அதை குறித்து தியானித்தோம். அப்படி நம்ம தியானிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி நம்மை மாற்றுகிறாராம்? நம்மை அவர் கரை திரையற்ற ஒரு பரிசுத்தமான சபையாக மணவாட்டியாய் மாற்றுகிறார். தமீம் என்கிற வார்த்தையை குறித்து நம்ம தியானித்தோம். அது முழுமையை குறிக்கிறது, அது பரிபூர்ணத்தை குறிக்கிறது, குறைகள் இல்லாமல் இருப்பதை குறிக்கிறது. அப்ப இயேசு என்ன செய்கிறாராம்? அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கும் பொழுது எந்த சபை அது ஒரு பூரணமாய் வழங்க வேண்டும், என்னுடைய சபை என்று சொல்லி அதற்காக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்திலே அது எதற்காக அப்படி செய்கிறாராம்? இந்த சபை மகிமையுள்ள சபையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று நம்ம தியானித்தோம். இந்த மகிமை எப்படி வருகிறதா? இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருகிறதுனாலே அவர் தம்முடைய ரட்சிப்பின் மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட வருகிறதுனாலே நம்ம ஒன்றாக இருப்பதிலே ஒரு மகிமையை கர்த்தர் நமக்குள்ளாய் தருகிறார். சபை ஒன்றாக இருக்கும் பொழுது மகிமைப்பட முடியும். அவரே சொல்லுகிறார், நம்முடைய சீஷர்களை பார்த்து பிதாவை ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், நீர் ஆதி முதலாய் உலக முதலாய் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எதற்கு கொடுத்தேன்னா, நம்மை போல அவர்களும் ஒன்றாக இருப்பதற்காக அந்த மகிமையை கொடுத்தேன் என்று இயேசுவே சொல்லுகிறார். ஆக சபை மகிமையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ரட்சிப்பில் நிற்கும் பொழுது சபை மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றாய் நிற்கும் பொழுது சபை மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று பவுல் எழுதுகிறார். அப்ப வருகிற எந்த பிரச்சனைகள் மத்தியில் எதிர்த்து நின்று ஜெயம் பெறுகிறதுனாலே சபை மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் மகிமையின் சபையின் ஒரு காரியமாக நம்ம தியானித்தோம். இப்போ இன்றைக்கு என்ன தியானிக்க போகிறோம்? ஒரு மகிமையின் சபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதை குறித்து யோசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு மகிமையின் ஆவி என்று சொல்லி ஆவியானவரை குறித்து வேதம் கற்றுத்தருகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சபையின் மகிமையை நமக்கு தர முடியும். அல்லேலூயா. சபையை பார்த்தீங்கன்னா மகிமை சபை ஆவியானவர் இல்லாமல் மகிமை பெற்றுக்கொள்ள முடியாது. எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக் கொள்ளும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறாரே, எப்படி இந்த வல்லமையை தரித்துக் கொள்ள முடியும்? ஆவியானவர் வரும் பொழுதுதான் இந்த வல்லமையை தரித்துக் கொள்ள முடியும்.
இந்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் மகிமை காணப்பட முடியும். இயேசு கிறிஸ்து அந்த மகிமையை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தம்மை அவர் ஒப்பு கொடுத்தாராம். அப்ப கல்வாரி சிலுவைக்கு போகும் பொழுது இயேசு என்ன நினைத்திருப்பார்? என்னுடைய சபை மகிமையின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசித்திருந்திருப்பார். அதைத்தான் குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அப்ப இந்த மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேலே தங்கி இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? உலகம் இந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அவரை பெற்றுக்கொள்ளவும் மாட்டாமலும் இருக்கிறது. நீங்கள் அவரை பெற்றுக்கொள்ளுகிறதுனாலே, அவர் உங்களுக்குள்ள இருப்பதனாலே நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப இது சபைக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு பொதுவான ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவரை பெற்றுக்கொள்ளுவீர்கள், உலகம் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர்தான் மகிமையுள்ள ஆவியானவர். இந்த மகிமையுள்ள ஆவியானவர் சபையிலே வந்தால்தான் சபைக்கு ஒரு மகிமை. சபை ஆவியானவர் புறம்பாக தள்ளிவிட்டு மகிமை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் வேண்டாம் என்று சொல்லி மகிமையில சபை நிற்க முடியாது. ஆனால் கர்த்தர் விரும்புகிறது என்ன? இந்த சபையை மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள சித்தமுள்ளவராக இருக்கிறார். கடைசி நாளிலே கர்த்தருக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட சபையாகத்தான் இருக்கும். கர்த்தருக்காக வல்லமையாய் கிரியை செய்கிற சபையாகத்தான் இருக்கும். அதற்காகத்தான் இந்த சத்திய ஆவியை அவர் தருகிறாராம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது, இந்த ஊழியை செய்யும் பொழுது, இந்த ஆவியானவரை குறித்து அதிகமான ஏக்கம் கொண்டிருந்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய பிதாவாகிய தேவனானவர் தமது குமாரனுக்கு ஆவியை எப்படி தந்திருக்கிறாரா? அளவில்லாமல் தந்திருக்கிறார். has given him without measure, spirit without measure என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அளவற்ற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இயேசு விரும்புகிறது என்ன? இந்த அபிஷேகத்தை என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும், இந்த மகிமையின் அபிஷேகத்தை என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் அவருடைய இருதயத்தின் ஒரு வாஞ்சியும் தாகமுமாய் இருந்தது. அவர் சொன்னார், யோவான் 16வது அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன? சீஷர்களுக்கு சொன்ன காரியம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அப்போ இயேசு சொல்றது பாருங்க, எல்லா சீஷர்கள் உள்ளது பெரிய துக்கம். இயேசு சொல்லுகிறார், நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார், என்னை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று சொல்லுகிறார். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, இதில் ஒரு பெரிய நன்மை இருக்கிறது, ஒரு விசேஷித்த நன்மை இருக்குது. நான் எதற்காக போகிறேன் தெரியுமா? இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரணும், அதுக்கு தான் மரிக்க போகிறேன், நீங்கள் ஆகவே தைரியமாக இருங்க என்பதாக இயேசு சொன்னாங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையில் கடைசியாக சொல்லுகிற காரியத்தை குறித்து எவ்வளோ அதிகமாக நம்ம யோசிப்போம். அநேகத்தில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது பிள்ளைகள் எதாவது சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் சொத்து தருகிறேன், இதை வைத்திருக்கிறேன் எல்லாம் சொல்லுகிறார்கள். இயேசு வைத்திருக்கிற சொத்து பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அது சபைக்காக அவர் வைத்திருக்கிற பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் நமக்குள்ளாக வரும்பொழுது தான் நான் மகிமை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் மகிமை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ராஜா இருந்தாராம். அவர் ஒரு அறையில் பல மண் சட்டிகளை அடுக்கி வைத்திருந்தாராம். அவர் ஒரு புத்திமானை கூப்பிட்டு கேட்டார், இதெல்லாம் எல்லா மண் சட்டியும் பார்க்குறேப்பா, இதில் ஒன்று மட்டும் ஒரு விசேஷித்தது, அது எதுவாக இருக்குன்னு சொல்லி கேட்டாரா. அவர் சொன்னாராம், இந்த மண் சட்டியில் பார்க்க ஒன்றா தான் இருக்குது, ஏதோ ஒரு பாத்திரத்தில் மாத்திரம் விசேஷித்த ஒரு பொக்கிஷம் இருக்குது, அதுதான் விலை உயர்ந்தது அவர் சொன்னாராம். அல்லேலூயா. இந்த மண் சட்டிக்குள்ளே அதுக்காக ஒரு 2 ரூபா கொடுத்து ஒரு மண் பானை நீங்கள் வாங்கலாம், அதுக்காக 100 பானை வாங்கலாம், எல்லாம் ஒரே தான் விதமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த பானைக்குள்ளாக அந்த பொக்கிஷம் வரும் பொழுது அந்த பானை விலை மதிப்பற்றதாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அந்த பொக்கிஷன் தான் ஆவியானவர். அந்த பொக்கிஷன் தான் ஆவியானவர். இயேசு சொல்லுகிறார், நான் போவேனே ஆகில் அவர் வருவாரப்பா, ஆகவே நான் போகிறேன் என்று சொல்லி அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49-50 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், நான் அபிஷேகத்தை அந்த பூமியில் ஊற்ற வந்தேன், அக்னி அபிஷேகத்தை நான் ஊற்ற வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். ஆனாலும் என்று சொல்லி அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் நாம் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்போ வாஞ்சியை வாசித்து பாருங்க. அவர் சொல்ல, நான் இந்த அபிஷேகத்தை ஊற்றணும்ப்பா, ஆனால் நான் போகலைன்னா, நான் மறிக்கலைன்னா அந்த ஆவியானவர் வரமாட்டார் அல்லவா, நான் சிலுவைக்குள்ளாக போகணுமே, என்னை அர்ப்பணிக்க வேண்டுமே, என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கணுமே, அப்போதான் அந்த ஆவியானவர் வருவார். ஆகவே அதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த சபை அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும். அது சிலுவைக்கு போகும்போது நினைத்திருப்பா, நான் மரித்து போகிறதுனாலே இந்த சபை இந்த மகிமையை ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமாக யோசித்திருக்கிறீங்களா? அப்போ அந்த ஆவியானவர் அந்த பொக்கிஷம் எனக்கு வேண்டும் என்று யோசித்திருக்கிறீர்களா?
இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் மரித்தார், அதற்காக சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38, 39 வசனங்களிலே இயேசு சொன்னார் இப்படியாக, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றவர் சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. இப்போ பாருங்க, அவர் யோசித்திருப்பார். அவர் வந்து ஒரு கடைசி நாளில் ஒரு பண்டிகையில் வந்து பேசி கொண்டிருக்கிறார் எருசலேமிலே. கடைசி நாள் ஆயிற்று, எல்லாரும் வந்து பிரசங்கம் கேட்பதற்காக வந்திருக்கிறாங்க, எல்லாம் விழா முடிகிற நேரம் வந்து விட்டது, கடைசி நாள் கூட்டம் வந்துருச்சு. அப்ப இயேசு சொல்லுகிற காரியம், என்னை விசுவாச உள்ளத்தில் இருந்து இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி இந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது இயேசு சொல்லுகிறார். அதை எல்லாரும் மனதில் வைத்துதான் அவர் தன்னையே இந்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஏன்? நாம் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், இந்த ஆவியானவர் நமக்கு வேண்டும், அதற்காகத்தான் அவர் தம்மை அவர் ஒப்புக் கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து கடைசியாக பரலோகத்துக்கு போகிறார். அப்போ சீஷர்கள்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறாங்க, எல்லாம் கலிலேயாவில் வந்திருக்கிறாங்க, எருசலேமில் வந்து, அதாவது அந்த தேசத்தின் வடப்பகுதியில் இருந்து தென்புறமாக இருக்கிற எருசலேமுக்கு வந்து அங்கே இயேசு சிலுவையிலே அறையப்படுகிறார். அங்கெல்லாம் சீஷர்கள்லாம் திருப்பி கலிலேயாக போவது அவங்களுடைய திட்டம். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் கேள்விப்பட்ட ஒரு பிதாவின் வாக்குத்தத்தம் உண்டல்லவா, அது நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தங்கியிருங்க. அவர் சொல்லுகிறார், நீங்கள் தங்கிடுங்க, நான் எதற்காக நான் பரலோகத்துக்கு போகிறேன், நான் ஆவியானவரை அனுப்ப நான் போகிறேன், அந்த ஆவியானவர் வருகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தங்கியிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். எல்லா சீஷனும் கூடி இருக்கிறாங்க. அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு சொல்லுகிறார், அவர் மேலே ஊதி அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டும், ஒரு அக்கறை ஒன்று வேண்டும். நமக்காக ஜீவனையை கொடுத்தாரே இயேசு கிறிஸ்து, இந்த பரிசுத்த ஆவியிடம் வருவதற்காக அவர் தம்முடைய ஜீவனையை கொடுத்தாரே, இவ்வளவு தூரம் சொல்லி சென்றிருக்கிறாரே, என்னுடைய தாகத்துக்கு நான் எப்படியாக நான் அந்த அக்னியை அனுப்பணும், ஆனால் நான் அதற்காக மரிக்க போகிறேன். என்னை விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வரப்போகிறது, ஆனால் நான் அதற்காக நான் மரிக்க வேண்டும். அதற்காக இவ்வளவு உபரேவ சொல்லி இருக்கிறார். அதை யோசித்து நம்ம பார்க்கணும். கர்த்தாவே, நீர் எனக்காக மரித்து கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று சொல்லுங்கள். அவர் அதை கேட்டு நிச்சயமாக நமக்கு பரிசுத்த ஆவியின் கிருபையை அவர் தருவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் மகிமையின் ஆவியானவர் அழைக்கப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை நம்ம தியானித்து அதன் பின்பு நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனை ஏதோ சாதாரணமான ஆராதனை எண்ணிவிடக்கூடாது. இந்த ஆராதனை கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற ஆராதனை என்கிற ஒரு உணர்வுக்குள்ளாக நம்ம வர வேண்டும், ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளாக நம்ம வர வேண்டும். ஏதோ வந்து வசனத்தை கேட்டு போகிறதுக்காக நம்ம வரவில்லை. இந்த வசனம் உண்மை உள்ளது என்பதற்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். காதலை கேட்பதற்காக அல்ல, இருதயத்தில் பெற்று விசுவாசிப்பதற்காக, அதன் மகிமை, அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். ஆகவே அதற்காக நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். இந்த வசனம் பேசும் பொழுது கர்த்தாவே எனக்கு நீங்கள் இந்த கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அந்த கிருபை தருவார். சரி, முதலாவதாக இந்த ஆவியானவர் கொடுக்கிற மகிமை எப்படிப்பட்டதான்? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18வது வசனத்தில் பார்க்கிறோம். இது ஒரு மறுரூபத்தின் மகிமை என்று நம்ம இதை சொல்லலாம். நம்ம மறுரூபப்படுத்துகிற மகிமை என்று நம்ம சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவியான வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு நாளும் மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் மறுரூபம் அடைந்து கொண்டே வருகிறோம். அது ஒரு மகிமையின் மறுரூபம் என்பதாக பவுல் எழுதி தருகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த ஆவியான வருகிறாரே, அவர் சும்மா வருகிறவர் அல்ல. இந்த ஆவியான உங்களுக்குள்ளாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபப்பட்ட ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும். யுவர் லைஃப் மஸ்ட் பி a transformed life. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது இந்த மாற்றத்தை அவர் கொண்டு வருகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் வந்துட்டா போதும், அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் மாறிவிடும். அந்த மனிதன் வித்தியாசமானவனாக மாறிவிடுவான், அந்த மனுஷி வித்தியாசமானவளாக மாறிவிடுவாள். இந்த ஆவியானவர் வந்தால் போதும், அவர் தான் மறுரூபப்படுத்துகிறவர். சாதாரணமாக இருக்கிற ஒரு மண் பாண்டங்களை பொக்கிஷங்களாக மாற்றுகிறவர் இந்த ஆவியானவர். பவுல் சொல்லுகிறார், இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அல்லவா? இந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்மை மகிமைப்படுத்துகிறவர், அவர் நம்மை மாற்றுகிறவர். கல்லூரி படிக்கிற நாட்களிலே ஒரு நல்ல ஒரு நண்பர் எனக்கு தெரியும். அவர் பெயர் பிரபாகர் என்பது அவருடைய பெயர், சார்ல்ஸ் பிரபாகர் என்று சொல்லி.
அவரை நான் அதிகமாக நான் அவரை குறித்து பார்த்து வியந்தது உண்டு. அவர் தன்னை நடத்துகிற விதம், அவர் பார்த்தாலே மிகவும் ஒரு டிப் டாப்பாக அவர் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார். ட்ரெஸ்ஸு அப்படி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அதை டக் பண்ணி நீட்டாக வருவார். போதும் பேண்ட் ஷர்ட்லாம் அப்படி நீட்டாக இருக்கும். அவர் பார்த்தாலே ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி இருப்பார். ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட் தான் அவர், ஆனால் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் மாதிரி இருப்பார். பார்த்தீங்கன்னா மக்களாக ப்ரொஃபஸர் நினச்சிக்குவாங்க. அவர் பேசினா அவர் தடையின்றி தெளிவான ஆங்கிலத்தில் பேசுவார். நாங்கள்லாம் ஆங்கிலம் பேச தான் கற்றுக்கொண்டு இருப்போம். அவர் தெளிவாக அவர் பேசுவார். அவர் பார்த்தா அவரோட பர்சனாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அவரை பார்த்தா அவர் வந்து அவர் சிலருக்கு அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்தாங்கன்னா போதும் இடமே அவங்க தான் they will just run the show அப்படி இருப்பார். அவர் பார்த்தா நான் அவர் எப்பொழுதும் அப்படி ஒரு தாழ்ந்துகளை பெற்றவர் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டேன். ஆனால் அவர் ஒரு நாள் எழும்பிட்டு ஒரு சாட்சி சொன்னார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக இப்படி நான் இருந்ததில்லை, மிகவும் கோழையாக இருப்பேன், பயந்து போயிருப்பேன், என்னை பார்த்தா எல்லாரும் எங்கேயாவது ஓடிப்பு ஒளிந்து கொள்ளுவேன். ஆனால் இயேசு எனக்குள்ளே வந்தார் பாருங்க, என்னை அப்படியே முற்றிலுமாக மாற்றி விட்டார் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா! இந்த இயேசு உங்களுக்கு வேண்டும், இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி வந்த உடனே அவருடைய வாழ்க்கை ஃபுல்லு மாறிடுச்சு. அவருடைய நடக்கைகள் மாறிவிட்டது. அவருடைய தன்னை மற்றவர்களுக்கு காண்பிக்கிற விதம் மாறிவிட்டது. நடந்து கொள்வது எல்லாமே மாறிவிட்டது. கர்த்தர் எப்படி உங்களை மாற்ற முடியும்? உங்களுடைய வேலையில் உங்களுக்கு இருக்கிற நீங்கள் தான் பார்க்கலாம். ஒரு வேலை இவனை பார்த்தா சாதாரணமாக இருக்கான்னு என்று மக்கள் நினைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் மூலமாக கர்த்தர் வியக்கத்தக்க காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! அதுதான் பரிசுத்தாக கொடுக்கிற ஒரு மகிமை. அவர் தான் நம்ம ஆவியானவர் வந்து மகிமை அடைவதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். அவர் 3 விதமான மறுரூபத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்கிறவர். முதலாவதாக அவருடைய சிந்தையிலே ஒரு மறுரூபத்தை அவர் தருகிறார். அவருடைய சிந்தையிலே மறுரூபம், அப்படி எண்ணுகிற விதங்கள் வித்தியாசமாக மாறிவிடும். பரிசுத்தாக வந்துட்டான். அது வரைக்கும் எப்படியோ யோசிச்சுட்டு இருப்போம். சில சமயத்தில் நான் யோசித்துருக்கிறேன். நானே பல சமயங்களில் ஜெபிக்கும் போது ஜெபத்துக்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை குறித்து ஒரு விதமாக யோசித்து கொண்டிருப்பேன். ஜெபித்த பின்பு கர்த்தர் சிந்தையை மாற்றி விடுவார், வேறு விதமாக மாற்றி விடுவார். எப்போதும் மற்றவர்கள் யோசித்துட்டு இருப்போம், அவன் எப்படி சொல்லிட்டானே, அவன் எப்படி சொல்லிட்டாளே என்று சொல்லி யோசித்து கொண்டு இருப்போம். ஆனால் பாருங்க, அந்த ஆவியான வரும்பொழுது சிந்தையை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா! அவர் தம்மை பற்றி கொள்ளும்படியாக அவருடைய சிந்தையை மாற்றி விடுகிறவர். எல்லாம் மற்றவங்க வந்து ஐயோ அப்படி நினைக்கிறான், அதான் என் மேலே குறை சொல்கிறான் என்று நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் வரும்பொழுது கர்த்தரோட சிந்தையை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா! அந்த சிந்தை மாறினா பாருங்க, நம்ம விசுவாசிக்கிறதெல்லாம் மாறிவிடும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் ஏன் டிப்ரெஷன் வருகிறது, ஏன் அவருடைய வாழ்க்கையில் பிசாசின் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது? சிந்தையிலே கட்டப்பட்டு விட்டார்கள். அப்படி கட்டப்பட்டு இருக்கிறதுனாலே அதை மாற்ற முடியலை. மூடி பிரசங்கியார் எப்போதும் பிரசங்கிப்பாரான், யூ ஆர் வாட் யூ திங்க் என்று சொல்லுவாராம். இஸ் அ சேஞ்ச் யூர் திங்கிங், யூ வில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ ஒரு மனிதர் வந்து அவட சவால் விட்டான், என்ன அப்படிலாம் நம்ப முடியாதப்பா, என்ன சொல்கிறேன், நான் நினைக்கிறத மாற்றிட்டேன்னா நான் மாறிடுவேனா, என்னுடைய ஆக்ஷன்ஸ் மாறிடுமா என்று அவன் கேட்டான். அவன் சொன்னான், நான் எளிதாக உனக்கு புரிய வைக்கிறேன் என்று மூடி சொன்னார். என்ன சொல்லுங்க என்று சொல்லி கேட்டான். அவன் சொன்னாரான், இப்போ ஒருத்தன் வர அந்த கதவை திறந்துட்டு அவன் சொல்கிறான், இந்த கட்டணம் தீயில பற்றி எரியுதுப்பான்னு சொல்கிறான், நீ வெளியே ஓடுவியா உள்ளே இருப்பியா அப்படின்னு கேட்டாரான். அவன் நிச்சயமாக வெளியே ஓடுவேன்னு சொன்னான். சுனி அதை நம்புறல. யுவர் பிலீஃப் சேஞ்ச் that you are in danger, then immediately you act upon that belief. அதுதான் உடைய உள்ள மாறுவதற்கு. அப்போ இயேசு வந்து உங்களுக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்திலே காரியங்களை புரிய வைப்பார், ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். உடைய சிந்தைகள் மாறிவிடும், உடைய நடக்கைகள் மாறிவிடும். அதுதான் அவர் கொடுக்கிற சிந்தையிலே ஒரு மறுரூபத்தை அவர் தருகிறார். அந்த மகிமை உங்களுக்கு தேவை. என் சிந்தையை மறுரூபப்படுத்துகிற ஆவியானவரே நீர் வாரும் என்று சொல்லி கூப்பிட்டா போதும். நீங்கள் உலகத்தில் வருகிற எத்தனை பேர் ஏமாத்தலும் நீங்கள் வர மாட்டீங்க. எத்தனை பிசாசுகள் வந்து உங்கள்கிட்ட போய் சொன்னாலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். ஹல்லேலூயா! அதுதான் சத்தியம். நீங்கள் பயப்பட்டு போவதில்லை, அஞ்சுவது இல்லை. இந்த ஆவியானவர் இருந்தால் போதும். சிந்தையில் மறுரூபத்தை தந்து விடுகிறார். ஒரு அருமையான ஒரு கத்தோலிக்க சகோதரியாக இருந்த ஒரு நன், அவங்களுடைய சாட்சியை நான் கேட்டேன் சில நாட்களுக்கு முன்பாக. ஆச்சரியமாக இருந்தது. அவங்க தன்னோட படிப்பு முடிந்த உடனே அவர்கள் கன்னியாஸ்திரி வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து அவர் ரோம கத்தோலிக்க சபையிலே ஒரு நன்னாக கன்னியாஸ்திரியாக மாறிட்டாங்க. அங்கே கான்வெண்ட்லாம் இருப்பாங்க. 23 வருஷம் அந்த கான்வெண்ட்டில் இருந்தாங்களாம். இருக்கும்போது அவளுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னென்னா, அந்த மாதா ஸ்வரூபத்தை நல்லா அலங்கரிக்கணும், ஜோடிக்க வேண்டும். அதான் அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதே போல் ஒவ்வொரு நாள் எல்லாரும் ஜெபமாலை சொல்லணும், ரோசரி வைத்திருக்கணும். எல்லாரையும் பார்த்தவங்களாம் ஜெபமாலை கொடுத்துருவாங்க. அப்படி தான் அவங்க எல்லோரும் கொடுப்பாங்களாம். வாழ்க்கையே அப்படித்தான் இருந்தது. அப்படி 23 வருஷமாக அப்படியே இருந்துட்டாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதர்களுக்கு என்று அவள் பூஜை செய்கிறது. அந்த புனிதர்களை வணங்குவது தான் அவருடைய வழியாக இருந்தது. அதிகமாக பக்தி கொண்டவர்கள், பக்தி உள்ளவர்கள், தங்களுக்கு தெரிந்த விதமாக அப்படியாக தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் செய்து கொண்டே வந்தாங்களாம். அப்போ கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவர்கள் யாரும் வந்தால் அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து மாதாவை கும்பிடாத சொல்லிடுவாங்க. இவங்க அதனால் ஓடிடுவாங்களாம், பேசவே மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட நாளில் ஒரு முதியோர் ஒருவரை அவர் சந்தித்தாங்க. அந்த முதியோர் அவளை பார்த்து மிகுந்த கனிவோடு கேட்டார், சிஸ்டர் கையில் வச்சுருக்கீங்களே என்னன்னு கேட்டாராம்.
அவங்க சொன்னாலும் இதுதான் ரோசரி, நான் இதை பற்றி நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி அந்த முதியவருக்கு நம்ம ரோசரி கொடுக்கலாம் என்று அவங்கள்ட்ட பேசினாங்களாம். அவங்க சொன்னார் ரோசரியை பற்றி எல்லாம் சொன்னாங்களாம். அதை நான் பொறுமையாக கேட்டுக்கொண்டு அவர் சொன்னாரா, சரி நாளைக்கு என்ன சரிங்கன்னு கேட்டாராம். அவர் சொன்னால் நாளைக்கு புதிய சூசையப்பர் தினம், அதனால நான் சூசையப்பர் சிலையை நான் அலங்கரித்து நான் போயிடுவேன். அதுக்காக நான் என்னை கூட மற்றவர்களை கூட்டு செல்லுவேன், சென்று அலங்கரித்துடுவோம். அதுக்கு ஒரு எப்படி 4-5 மணி நேரம் ஆகும். பின் மாலையில் திருப்பூசை நடைபெறும், அதுக்காக நான் போவேன்னு சொன்னாங்களாம். சரி, அடுத்த நாள் என்ன செய்கிற என்ன செய்கிறேன்னா அவங்க சொன்னாங்களாம், அது கன்னிமரியாள் நாள், அதனால புனித மேரியை நாங்கள் தொழுவதற்காக போகிறோம். ஒவ்வொரு நாள் கேட்டப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதர்களின் பேரை அவர் சொன்னாங்க, அப்படியா நான் செய்கிறோன்னு சொல்லி. அப்போ அந்த முதியவர் அமைதியாக அவர்கிட்ட கேட்டார், ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார். அவர் சொன்னாராம், உங்களுக்காக ஜீவனை கொடுத்து கல்வாரியிலே சிலுவையிலே ஜீவனை கொடுத்து மரித்தாரே ஒருவர் இருக்கிறாரே, அவருக்காக எந்த நாள் நீங்கள் கொடுக்குறீங்க என்று கேட்டாங்களாம். இங்கே யோசித்து பார்த்தாங்க, 7 நாள் புக் ஆகிடுச்சு, நான் இந்த ஒருத்தரை மறந்துட்டேனே என்று தான் யோசித்தாங்களாம். ஆனால் அந்த ஒரு யோசனை பாருங்கள், பரிசுத்தாவியோட யுதத்தை மாற்றிட்டான். அவங்க இதயத்தில் உடைக்கப்பட்டாங்க. உள்ளத்தில் ஏதோ ஒன்று தோன்றிட்டு இந்த மனிதத்தை அதிகமாக பேச வேண்டும் என்று சொல்லி அவர் பேசாமல் இருக்கிறார். இவங்களை நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் சொல்லுங்கள் என்று கேட்க ஆரம்பித்தாங்களாம். அவர் சொன்னாராம், நீங்கள் பைபிளில் சொல்லப்படாத காரியங்களை சொல்வதற்கு நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளாதீங்க. எங்கேயாவது பைபிளில் ரோசரி பண்ணணும்னு போட்டிருக்குதா என்று கேட்டாராம். இவங்களுக்கு பைபிளே படித்ததில்லை, அதனால் ஒன்றுமே தெரியுது. அப்படியா, போடலையா, எனக்கு தெரியலையே என்று சொன்னாங்களாம். அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டாங்க என்ன செய்யணும்னு சொன்ன உடனே ஒரு தியான கூட்டத்துக்கு போகும்படியாக அவர் அனுப்பி வைத்தார் அந்த முதியவர். அப்படி தியான கூட்டத்தில் சென்ற பொழுது வேத வசனத்தை அவளுக்கு கற்றுக் கொடுத்தாங்களாம். அவங்க பாருங்கள், 23 வருஷமாக அவர்கள் இந்த கத்தோலிக்க சபையிலே அவர்கள் சகோதரியாக இருக்கிறாங்க, கன்னியாஸ்திரியாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு முறை கூட வேதத்தை அவள் திறந்து வாசித்ததில்லை, வேதத்தை பார்த்ததில்லை. அவங்க பார்க்குறாங்க, முதல் முறையாக வேத வசனத்தை பார்க்கிறார்கள். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறார்கள். அவர்களுக்கு அது வரைக்கும் அந்த வசனத்தை கேள்விப்பட்டதே இல்லை. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற யாதொரு சொரூபத்தாயாகிலும் விக்கிரகத்தையால் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராக நான் எரிச்சல் உள்ளவராக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அந்த வசனத்தை வாசித்த உடனே அது உள்ளம் உடைக்கப்பட்டது. ஏன் உடைக்கப்பட்டது அந்த உள்ளம்? அதுதான் ஆவியானவர் செய்கிற ஒரு கிரியை. ஹல்லேலூயா. இருதயத்தை மாற்றுகிறவர். அப்படியே உடனடியாக ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவருடைய வாழ்க்கையிலே அவங்க சொல்லுகிற சாட்சியெல்லாம் கேட்கும் பொழுது பிரமிக்கத்தக்க விதமாக இருந்தது. அவங்க வந்துட்டாங்களாம், வெளியே வந்துட்டாங்க. எங்கே போகுது? இது வரைக்கும் 23 வருஷமாக கான்வென்ட்டில் இருந்துட்டாங்க. சரியாக ஒவ்வொரு நாளும் காலையோட உடைகளை யாரோ எல்லாம் வாஷ் பண்ணி அயன் பண்ணி கொண்டு கொடுத்துருவாங்க. வேளைக்கு சாப்பாடு வந்துடும். எதுவுமே அவங்க செய்தது இல்லை. ஏதோ வீடு பார்க்கணும், வாடகைக்கு இருந்தால் எப்படி வீடு பார்க்குறவங்களுக்கு தெரியாதான். யாரோ ஒருத்தர் சரி வீடு பார்த்துறேன்னு சொன்னோடனே சரி என்று சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாலும் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் எந்தெந்த அம்மா சொன்னாங்களாம். இந்த சிஸ்டருக்கு அட்வான்ஸ் தான் யாருக்கு இவங்க தான் கொடுக்கணும்னு தெரியாது. அவங்க ஏதோ கொடுக்குறாங்க, கொடுத்துருவோம், சரி கொடுங்க என்று சொல்லிட்டாங்களா. அவங்களுக்கே தெரியாது என்ன அட்வான்ஸ் கொடுக்குன்னா கொடுங்க என்று சொல்லிட்டாங்களாம். வீட்டுக்கு மூவ் பண்ணியாச்சு. வீட்டில் மூவ் பண்ணி உட்காந்துருக்குறாங்க. ஒரு அந்த வீட்டுக்கார சொந்தக்கார அம்மா வராங்க. அவங்க சொல்கிறாங்க, சிஸ்டர் இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்குள்ளே 15,000 கொடுத்துருங்க என்று சொன்னாங்களாம். இவ்வளோ தூக்கி வாரி பிடிச்சி கையில் இருந்து 23 ரூபா 50 பைசா 15,000 எங்கேருந்து வரும்? அதுதான் அட்வான்ஸ். அப்போ தான் புரிஞ்சுது அவங்களுக்கு. அப்போ என்ன செய்ய தெரியல. 10 மணிக்கு அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க உள்ளத்தில் வந்த ஒரே ஒரு காரியம் என்ன, அவங்க கான்வென்ட்ல இருந்து போய் யாரோ அவங்களுக்கு ஒரு வசனத்தை போர்டாக கொடுத்துருக்காங்க. அது பைபிள் வசனம் அவங்களுக்கு தெரியாதான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அந்த வசனம் தான். இவங்க சொல்லி நீங்கள் நான் இதெல்லாம் மறக்க வச்சு வந்துட்டீங்க, இப்போ நான் என்ன செய்கிறது 15,000 சொல்லி ஜெபித்தாங்களாம். கரெக்டாக 10 ஒரு கால் வருகிறது. இவ்வளோ தெரிந்தவர்களுக்கும் கூப்பிட்றாங்க. அவங்க மிகவும் செல்வந்தர்களாக இருந்தவங்க தான். அதனால் அதிகமாக எல்லாருக்கும் கொடுக்கல் வாங்கலே அவங்க பங்கு பெறுகிறவர்கள் இல்லை. அவங்க கொடுக்குற அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்கள் அல்ல. அவங்க கேட்டாங்க, என்ன நீ என்ன சபை விட்டு வெளியே போயிட்டாம கத்தோலிக்க சபை விட்டு என்ன செய்கிறேன்னு கேட்டாங்களாம். இவங்களுக்கு அவனோட பேசுறதுக்கு மனசில் என்ன நம்மளை திருப்பி கத்தோலிக்க சபை கொண்டு வந்துருவாங்களோ என்கிற பயத்தில் சுருக்கமாக பேசி ஏதோ இருக்கிறேன் என்று சொன்னாங்களாம். சரி பணத்துக்கு என்ன செய்கிற என்று கேட்டாங்களாம். அவங்க கத்தை நடத்துவார் எப்படியாது என்று சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, சரி நீ எப்படி போயிட்டு போ அப்படின்னு உனக்கு ஒரு 1500 அனுப்பி வச்சுருக்கேன், எடுத்துக்க, நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி வச்சுட்டாங்களாம் ஃபோனை. 1500 கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லி இவங்க அக்கௌண்ட் எடுத்து பார்த்தா 15,000 உட்காந்துருக்குது. 1500 15,000 உட்காந்துருக்குது. கரெக்டாக ரூபா கொடுத்துட்டு போய் அவங்களை கூப்பிட்டாங்களா, நீங்கள் 1500 சொன்னீங்களே எப்படி 15,000 இருந்துன்னு அவங்களுக்கே தெரியல. இன்னொரு பூஜை எப்படி போட்டாங்க அவங்களுக்கே தெரியல, குழம்பிட்டாங்க அவங்க. அதான் கத்தை நடத்துகிற விதம். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. உங்களுடைய சிந்தையை மாற்றுவார், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவார், பெரிய அற்புதங்களை செய்கிறவர். அதுதான் சிந்தையில் கொடுக்குற ஒரு மறுரூபம். ரெண்டாவது அவர் என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையின் முழுமையாக நம்முடைய நேச்சர்
நம்மளையே மாற்றுகிறார். எல்லாத்துக்கும் மேலாக கடைசி நாளிலே அவர் நம்முடைய ஆவியிலே நம்ம மறுரூபப்படுத்துகிறார். மகிமையின் மறுரூபம் என்று வேதம் கற்றுத்தருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி நாளிலே ஒரு எக்காலம் துணைக்கும் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஏனென்று சொன்னால் மாம்சமும் இரத்தமும் இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை. அப்போ நம்ம பல்லவத்துக்கு நம்மளோட பாடியோடு போக முடியாது, நம்முடைய சரீரத்தோடு போக முடியாது. அதற்காக உங்களுடைய சரீரமே மறுரூபமாக வேண்டும், அது வேறு விதமான ஒரு சரீரமாக மாற வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே தன்னுடைய சீஷர்களுக்கு காண்பித்தார். நீங்கள் அடைய போகிற மறுரூபம் இப்படிப்பட்டதுதான் உணர்ந்து கொள்வதற்காக அவளுக்கு காண்பித்து கொடுத்தார். மலையில் ஏறி போகிறாங்க பேதுரும் யாக்கோபும் யோவானும். அவளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். அவருடைய முகம் பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரங்கள் பூமியில் எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாது வெண்மையாய் பிரகாசித்தது. மோசையும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவளுக்கு மகிமையிலே காணப்பட்டார்கள். அதை பார்த்து சீஷர்கள்லாம் பயந்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன தெரியல, புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் மறுரூபத்தின் ஒரு ஆவி. இயேசு கிறிஸ்து மறுரூபப்பட்டவுடனே அவருடைய சரீரத்தை பாருங்கள், அது வேறு விதமான சரீரமாக மாறிவிட்டது. நமக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கதெல்லாம் பூட்டிருக்கும். இந்த சரீரம் உள்ளே வந்து நிற்க முடியும், உள்ளே வந்து நின்றாலும் கூட அதை தொட்டு பார்க்க முடியும். யோசித்து பாருங்கள், உங்களுக்கு சரீரம் இருக்குது, சோர்க்குள்ள நீங்கள் போயிடுறீங்க, ஆனால் உங்களை தொட்டு பார்க்க முடியும். அப்படி பார்த்துருக்கீங்களா சரீரத்தை? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் மறுரூபத்தின் சரீரம். ஹல்லேலூயா! இந்த மறுரூபப்படுத்துகிறவர் யார்? ஆவியானவர். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருந்தால் உங்களையும் தமக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா! இந்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை, இந்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து கல்லறையில் வைக்கப்பட்டாயிற்று. அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து அவரை எழுப்பியோட சரீரத்தை மகிமை சரீரமாக மாற்றி விட்டார். நமக்கு இந்த ஆவியானவர் தேவை. அதுதான் கர்த்தர் ஆவியானவர் கொடுக்கிற மகிமையின் மறுரூபம். கடைசி நாளில் அந்த மறுரூபத்தை அவர் தருவார். ஆக முதலாவதாக இந்த ஆவியானவர் கொடுக்கிறது ஒரு மறுரூபத்தின் மகிமை. ரெண்டாவதாக இந்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு மகிமை நமக்கு தருகிறாராம்? ஒரு மகிமையின் ஊழியத்தை நாம் செய்வதற்காக ஒரு ஊழியத்தை மகிமைப்படுத்துகிறாராம். க்ளோரி ஆஃப் காட்ஸ் மினிஸ்ட்ரி என்று நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. இது பாருங்க, இந்த ஊழியம் நமக்கு ஆவியானவர் நம்மை செய்ய வைக்கிற ஊழியம் எப்படிப்பட்டதான்? அது ஒரு மகிமையின் ஊழியம் என்பதாக அவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசையை பார்க்கிறோம். அவருடைய மோசே 40 நாள் மலையில் இருக்கிறார். அவர் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட்டு கற்களில் எழுதப்பட்டு கற்பலகைகளை கொண்டு வருகிறார், கட்டளைகளை எல்லாம். அவருடைய முகம் பிரகாசித்திருந்தது, மகிமையாக இருந்தது. அதை பார்த்து இஸ்ரவேல் புத்திரர் பயந்தார்கள், அப்படிப்பட்ட மகிமை காணப்பட்டது. அதெல்லாம் எழுதிவிட்டு பவுல் சொல்லுகிறார், அதெல்லாம் பாருங்க, நீங்கள் வைத்திருக்கிற ஊழியத்தின் மகிமைக்கு அது சமமாகவே ஆக முடியாது என்பதாக அவர் எழுதுகிறார். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற ஊழியம் பாது, கண்ணுக்கு கண், கைக்கு கை, காலுக்கு கால், ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், இதுதான் அது கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியமாக இருந்தது. அப்போ ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற ஒரு ஊழியமாகத்தான் அது இருந்தது. தண்டனை கொடுக்குற ஒரு ஊழியம். பாவம் செய்துட்டாயா, அவ்வளோதான், உனக்கு அதை கேட்ட தண்டனை தான் வரும். அதுதான் அந்த ஊழியமாக இருந்தது. இந்த ஊழியம் அப்படிப்பட்டதல்ல. இது ஆவியை கொடுக்கிற ஊழியம், மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணுகிற ஊழியம். இது எவ்வளவு மகிமையாக இருக்க வேண்டும் என்பதாக அவர் அதை குறித்து பேசுகிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஊழியம் உயிரடைய செய்கிற ஊழியம், இந்த ஊழியம் மரித்தோரை உயிரடைய செய்கிற ஊழியம். நீங்களும் நானும் இந்த ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதனத்தை சென்று, ஒரு மனுஷனை சென்று இயேசுவை குறித்து, அந்த ஊழியத்தை குறித்து அறிவித்தால் பாருங்க, அவர்கள் அவிசுவாசத்தில் இருந்து வந்து அவர்கள் உயிருள்ள ஜீவனுள்ள மாறிவிடுவார்கள். அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். ஆவியானவர் சொல்லாமல் யாரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் சொல்லாமல் நீங்களும் நானும் விசுவாசித்திருக்க முடியாது. இந்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்கிறாராம்? எவ்வளவோ விதமாக பாவத்தில் இருக்கிறவர்கள், மரித்து போனவர்கள், அவளை கூட உயிரோடு கொண்டு வந்து விடுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ இந்த அக்கிரமத்தினால் பாவத்தில் மரித்து அநேக நாட்கள் ஆரம்பங்களை கூட கர்த்தர் உயிரோடு எழும்ப செய்கிறவர். ஒரு நாள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து வாப்பா, இந்த வெட்ட வெளியில் நடந்து வா என்று கர்த்தர் அழைத்து வந்தார். அந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு அழைத்து வந்தார். தரிசன பள்ளத்தாக்கு என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். அதில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். பள்ளத்தாக்கு முழுமையாக அது எலும்புகளால் நிறைந்ததாக இருந்தது. அது எல்லா எலும்புகளும் அதிக உலர்ந்தவைகளுமாய் இருந்தது. பல நாட்களாக மரித்தவர்கள், எலும்புகள் தனித்தனியாக கிடக்கிறது. அப்பொழுது கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். எசேக்கியேலே, மனுபுத்திரனே,
இந்த எலும்புகள், கொலையுண்ட இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று அவர் கேட்கிறார். எசேக்கியேலுக்கு பதில் சொல்ல தெரியல. அவர் சொன்ன காரியம் என்ன? கர்த்தாவே நீரே அறிவீர் என்று சொன்னார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேலை பார்த்து, எசேக்கியேலின் தீர்க்க தரிசன முறை, தீர்க்க தரிசன உரை என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவியார் வந்தால் தான் அந்த மாற்றம் வர முடியும். நீங்களும் நானும் தீர்க்க தரிசனம் சும்மா சொல்லிவிட முடியாது. உள்ளத்தை தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. ஆவியான வரணும். எசேக்கியேல் மேல் ஆவியானவர் வந்து தங்கினார். தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது திடீர்னு ஒரு இரைச்சல் உண்டாகிற்று. எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையிலே அவைகள் மேலே தோல் உண்டாயிற்று, சதைகளால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளிலே ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், மனுபுத்திரனே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து ஆவி இவர்களுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன பொழுது அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆவி அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்க அவர் பெரிய சேனையாக எழும்பி நின்றார்கள். அல்லேலூயா. இதுதான் இந்த மகிமையின் ஊழியம். நீங்களும் நானும் வெளியில் சென்று செய்கிற ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். அது மகிமையாய் மக்களை எழும்ப செய்கிற ஒரு ஊழியம், உயிரோடு எழும்ப செய்கிற ஒரு ஊழியம், ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக கொண்டு வருகிற ஊழியம் அல்ல. அந்த மகிமையை தான் சபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அந்த மகிமையை தான் சபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். ஊழியத்தை செய்கிற ஒரு மகிமை, வெளியிலே சென்று சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு மகிமை, அதிலே அநேகர் விடுதலை செய்யப்படுகிற பார்க்கிற ஒரு மகிமை. ஆவியானவர் வந்து நம்மை மறுரூபப்படுத்துகிறார். நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒரு மகிமையின் ஊழியத்தை நம்முடைய கையிலே தருகிறார். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிமையின் ஆவியானவருடைய ஊழியம். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு வல்லமை. இன்றைக்கு அந்த ஆவியானவர் விரும்பி வாஞ்சிக்கணும். கர்த்தாவே எனக்கு இந்த ஆவியானவர் வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்டால் போதும், அவர் நிச்சயமாகவே அவர் நமக்கு தருவார். மூன்றாவதாக இந்த ஆவியானவர் கொடுக்கிற மகிமை எப்படிப்பட்டது சபைக்காக? அது ஒரு வல்லமையின் மகிமை என்று நம்ம சொல்லலாம். Glory of the power of the Holy Spirit என்பதை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். வேதம் சொல்லுகிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறாமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். பவுல் தன்னுடைய சொந்த அனுபவத்தை குறித்து அவர் எழுதுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமை நடந்ததுப்பா, அவர் பெரிய ஒரு மகிமை வல்லமை வந்தது எனக்குள்ளாக, இந்த வல்லமை என்னை மாற்றிடுச்சு என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் இருளடைந்து போயிருந்தது, நான் இயேசுவை அறியாது இருந்தேன். அப்பொழுது திடீரென்று ஒரு பெரிய மகிமை பிரகாசம் உண்டாகிட்டு என்று சொல்லுகிறார். He had seen the glory of the light of God as he was coming to Damascus. அவர் பார்த்த மகிமை தான் அது. தமஸ்குவின் பக்கத்தில் வரும் பொழுது இந்த மகிமை தோன்றின உடனே அது மத்தியான வேளையிலே அந்த சூரியனுக்கும் அதிகமான பிரகாசத்தோடு கூட வந்த மகிமையினால் அவர் கண்கள் செயலற்று போனது. ஆனால் அவர் கண்கள் மட்டும் செயலற்று போகாமல் இல்லை, அந்த சமயத்தில் ஒரு தேவனுடைய மகிமையின் ஒளி அவருக்குள்ளாக வந்தது. அவருடைய இருதயத்தில் உள்ள இருள் விலகிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நீர் யார் என்று கேட்டு தன்னை மாற்றும்படியாக அர்ப்பணித்துக் கொண்டார். அப்போ அந்த வல்லமை வந்தது குறித்து சொல்லுகிறார், இது ஒரு பெரிய ஒரு மகிமைப்பா, அந்த வல்லமை பாரு, இது என்னால் உண்டானதல்ல, நான் இதை விரும்பி நான் அதை பெற்றுக்கொண்டதில்லை, தேவாதி தேவனே இந்த வல்லமையினாலே என்னை மாற்றி விட்டார் என்ற இருதயத்துக்குள்ளாக இருந்த இருள் மாறும்படியாக செய்து அவரை வெளிச்சத்தை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ கர்த்தர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி உடனடியாக வெளிச்சம் உண்டாயிற்று. அதுதான் வல்லமை, அதுதான் தேவன் கொடுக்கிற வல்லமை. இந்த வல்லமை யார் தருகிறாராம்? பரிசுத்த ஆவியானவர் தான் தர முடியும். அவர் வந்து இந்த வல்லமையை நமக்குள்ளாக இருந்து நம்முடைய வாழ்க்கையின் இருள் மாறுபடியாக செய்கிறது மாத்திரமல்லாமல் நம் மூலமாக அநேகர் இந்த வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை மாற்றி விடுகிறார். ஊழியத்தின் திசையே மாற்றி விடுகிறார். அவர் வந்தோன்னு என்ன நடந்தது பாருங்க. பேதுருக்கு முன்பாக எப்படி இருந்தார்? அவர் ஒரு நாணலை போல் இருந்தார். எல்லாம் சொன்ன இஷ்டப்படி அவர் சொல்லுவது வளைந்து கொடுக்கிறவராக இருந்தார். ஆனால் இந்த ஆவியானவர் கடந்து வந்த உடனே அவர் கற்பாறையாக மாறிவிட்டார். சீமோனாக இருந்தவர் உண்மையாகவே பேதுருவாக மாறிவிட்டார். அதை பின்பு பாருங்க, இந்த வல்லமை அவருக்குள்ளாக கடந்து வந்தது. அப்போ பேதுரு நடந்து போனால் பாருங்க, அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. அது வரைக்கும் அப்படி அல்ல. ஆனால் இந்த ஆவியானவர் வந்த உடனே, பெந்தைக்கோஸ்தே நாளுக்குள்ளாக வந்த உடனே அவர் தெருவில் நடந்து போகிறார். பிசாசுகள் அலறி எடுத்து ஓடுகின்றன. அவருடைய நிழலாகிலும் பட வேண்டும் என்பதற்காக எல்லாரும் கொண்டு வந்து வைக்கிறார்கள், வியாதியத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள், எல்லாரும் சுகமடைந்தார்கள். ஹல்லேலூயா! அதுதான் வல்லமையின் மகிமை. கர்த்தர் இந்த வல்லமையின் மகிமையை நமக்கு தர விரும்புகிறார். தம்முடைய வல்லமை நமக்குள்ளாக தர விரும்புகிறார். பேதுருவை அப்படி அவர் ஆசீர்வதித்தார். அவரை பார்த்தா எல்லா பிசாசுகள் அலறி ஓடும்படியாக தான் மாறி ஒரு மரித்து போன விதவையை உயிரோடு எழும்ப கர்த்தர் செய்தார்.
அவர் மூலமாக 40 வருஷம் சப்பானி குணமாகும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இது என்ன பேதுருக்கு மாத்திரம் கொடுக்கிறதா? அப்படி அல்ல. தேவாதி தேவன் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அந்த மகிமையின் வல்லமை வைத்திருக்கிற இந்த சபை இந்த வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சபை இந்த வல்லமை பெற்றுக்கொள்ள. இன்றைக்கு சபை அநேக சமயங்களில் வல்லமை மறந்து போயிருக்கிறது. கர்த்தாவே எனக்கு வல்லமையை தாரும் என்று கதறி அழுகிற மக்கள் குறைந்திருக்கிறார்கள். ஆகவே தான் நாம் மாற வேண்டும். அவரை பார்த்து, தகப்பனே இந்த வல்லமையின் மகிமை எனக்கு நீங்கள் தாருங்க என்று நம்ம கேட்டால் அவர் நிச்சயமாகவே தருவார். பவுல் ஒரு நாளில் கர்த்தரிடத்திலே வந்தார். அவர் மேலே ஆவியானவர் இறங்கி வந்தார். என்ன நடந்தது? பவுலுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல் போட அவைகள் எல்லாம் விலகி போயின. பவுலுடைய கையிலே கடித்து கொண்டு கட்டுவிரியன் தொங்குகிறது. தீரை உதிரி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருக்கிறார். எப்படி நடக்கிறது? அதுதான் இந்த ஆவியானவர். அவர் இந்த வல்லமையின் மகிமையை நமக்குள்ளாக வைக்க உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக வைக்க விரும்புகிறார். யார் விரும்புகிறார்களோ அவர்கள் மேலே இந்த வல்லமையை வைக்கும்படியாகத்தான் அவர் விரும்புகிறார். இன்றைக்கு அவர் வந்து நிரப்பும்படியாக அவர் விரும்புகிறார். சங்கீதக்காரன் பவுல் சொல்லுகிறார், மன்னிக்கும், பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவே, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொண்டாதிருப்பாயாக. நான் உன்மேலே என் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டாயிருக்கிற வரத்தை நீ அசட்டை பண்ணாமல் அதை அனல் மூட்டி எழுப்பிவிடு. உன்னை பார்க்கிறவர்கள் நீ தேறினது எல்லாருக்கும் விளங்கும்படியாக நீ அப்படி மாறு என்று சொல்லுகிறார். அப்படி பார்த்தா ஒவ்வொரு நாளும் அந்த மகிமை மேலே பெருகி கொண்டே வந்ததான். இந்த ஆவியோட வல்லமை வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த வல்லமையில பெருக முடியும். அவர் தான் அப்படி செய்ய வல்லமையை நடத்துகிற தேவன். எலிசாய்ந்து ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேர் யாரு? அவன் பேர் என்ன? எலியாவுக்கு வேலைக்காரன். அதுதான் அவனோட பேர். எலியாவுக்கு வேலைக்காரன், தண்ணி கொடுக்குறவன். அதுதான் அவனோட பெயரே. அதை பார்த்து எல்லாரும் கேட்டாங்க, கர்த்தர் ஒரு எஜமானை எடுத்துக்கொள்ளுவார் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும் அவனை பார்த்து. அதுதான் நீ அவர் எஜமான் வேலைக்காரனுக்கு அவ்வளோதான் அவர் கொடுக்கப்பட்ட மதிப்பு. அவர் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவரோட வாழ்க்கை தெரியுமா? ஒன்றே அவர் விசுவாசித்திருந்தார். ஒன்றை பற்றி கொண்டு இருந்தார். எனக்கு இந்த வல்லமையின் அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. அது 2 மடங்காக எனக்கு தேவை. அதுதான் அவர் விரும்பின ஒரு காரியம். அவர் அதை விட்டு விடுகவே இல்லை. எலிசாவை பார்த்து கேட்கிறார், நீ பரலோகத்துக்கு போகும் முன்பாக உம்மிடத்தில் இருக்கிற இந்த மகிமையின் அபிஷேகம், இந்த வல்லமையின் அபிஷேகம் என் மேலே 2 மடங்காக வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிறார், நான் எடுக்கப்படும் போது நீ பார்த்தால் உண்டு, இல்லாவிட்டால் கிடையாது. எல்லாம் கதை நன்றாக தெரியும். அவர் கில்காலில் இருந்து போகிறாங்க, ஒவ்வொரு இடமாய் போகிறார்கள், யோர்தானை தாண்டி வருகிறார்கள். அப்பொழுது ஒரு அக்னிமயமான ரதம் பிரித்து போகிறது. அதில் ரதத்தில் ஏறி எலியா போகிறதை பார்த்து எலிசா கதறுகிறார், என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவரே என்று புலம்புகிறார். அவர் மேலே விழுந்த சால்வையை எடுத்துக்கொண்டு வருகிறார். இப்போ வாழ்க்கை மாறிவிட்டது. அவர் வேலைக்காரன் அல்ல, அவர் தீர்க்கதரிசியாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் வந்து மறுபடியும் யோர்தான் பக்கத்தில் வந்து நிற்கிறார். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த சால்வையை முறுக்கி அடிக்க தண்ணீர் 2ஆக பிளந்தது. இப்போ எல்லாரும் வர்றாங்க எலிசாவை பார்த்து. என்ன செய்கிறாங்க? வாஸ்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் ஒரு வேலைக்காரன் நினைச்சிருந்தாங்க. எல்லாரும் தெரிந்து கொண்டாங்க, எலியாவின் அபிஷேகம் அவர் மேலே இருக்கிறது என்று வந்தவரை பணிந்து கொண்டு அவர்களை கேட்கிறார்கள், என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்லி மாறுகிறார். இப்போ வேலைக்காரர் அல்ல, அநேகருக்கு கட்டளை கொடுக்கிற தீர்க்கதரிசியாக கர்த்தரை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த மகிமையின் வல்லமை. உங்களுக்கு இந்த வல்லமை தேவை. கர்த்தாவே எனக்கு இந்த வல்லமையின் அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி விரும்பி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வல்லமையை தர விரும்புகிறார். பிலிப்பு என்கிற ஒரு சாதாரணமான ஒரு சீஷன் இருந்தான். அவரை பார்த்தா 12 பேரில் ஒருத்தராக எழுதப்படவில்லை. அவர் 7 பேரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அதாவது ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலே பந்தி விஸ்தாரணை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட 7 பேரில் ஒருவர் அவர் பாருங்க. அவர் பந்தி விஸ்தாரணை செய்ய டேபிள் வெயிட்டர் மாத்திரம் இல்லை, அவர் பெரிய வல்லமையாக கற்றுக்கிட்டு நிற்கிற ஒரு தெய்வ ஊழியக்காரனாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. ஏன்? அவர் மேலே ஆவியானவர் இருந்தார். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தில் அவர் சமாரியா பட்டணத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அநேக மாய வித்தைக்காரர்கள் வந்து மனம் திரும்பி தங்களுடைய எல்லா வித்தைகளை விட்டு அவருடைய சமூகத்தில் அவரை சுட்டரித்தார்களாம். ஏன் அப்படி நடந்தது? அவர் மேலே இருந்த ஆவியானவர். அந்த வல்லமையின் ஆவியானவர் தான் மகிமையாய் நமக்குள்ளாக செயல்படுகிறவர். அவர் தான் நமக்கு வல்லமையை தருகிறவர். இந்த வல்லமை நமக்கு தேவை. அந்த வல்லமையின் மகத்துவத்தின் மகிமை நமக்கு தேவை. கொரிந்தியர்களின் நிருபத்திலே பவுல் எழுதுகிறார் கொரிந்தியருக்கு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால்,
ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிறதும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து அளிக்கிறார். எத்தனையோ வரங்களை வேதம் கற்றுத்தருகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் மேன்மையான வரங்களை நாடுங்கள். டிசையர் ஏர்னஸ்ட்லி த பெஸ்ட் கிஃப்ட்ஸ். அதை தான் வேதம் கற்றுத்தருகிறது. அப்போ இந்த வரங்களை நாடி இருக்கிறோமா? எப்போது நம்ம ஜெபித்திருக்கிறோமா? நம்ம எல்லாம் நினைத்துக்கொள்ளும் தான் சாதாரண நினைத்துக்கொள்கிறோம். இது எனக்கு கிடையாது, இது வேற யாருக்கும் என்று நினைத்துக்கொள்கிறோம். அங்கிள் டிஜிஎஸ் நடக்கிற மறிப்பதற்கு முன்பாக அதை ஜீவிப்பதற்காக ஒரு மனிதனை கொண்டு வந்தாங்களா? நான் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த மனிதன் பயங்கர கேடி, உலகத்திலே ஊர்லேயே இவ்வளோ கேடி அவன் தான். அவனை கொண்டு வந்து அவன் சொன்னான், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எல்லாம் லாஸ் ஆகுது, அதனால் அவரை ஜெபிக்க கூப்பிட்டு போ என்று சொன்னான். அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனால் அந்த ரூமுக்குள்ளே போக வெளியே நிற்கிறான். அந்த கேடி உள்ளே வர மாட்டேன் தான். அங்கே தான் உட்காந்துருக்காங்க அங்கிள். ஆனால் அந்த ரூமுக்குள்ளே வருவதுக்கு பயம், தயக்கம். அதுக்கு உள்ளே பார்த்து அங்கே மகிமையின் பிரசன்னம் இருந்தது. ஆனால் உள்ளே வர முடியல. வரன்னு வெளியே நிற்கிறான். ஏன் வந்து இல்லை வா உள்ளவா ஜெபிக்கிறான், வரமாட்டேன்றான். அழைத்து போன நபர் அவரை உள்ளே தள்ளி விட்டாரான். இவன் போய் நேராக உள்ளே விழுந்து அங்கிள் காலை பிடிச்சிட்டு எழுந்திருக்கவே இல்லை. காலை பிடிச்சிட்டான், எழுந்திருக்கவே மாட்டேன்றான். என்னன்னா பேசவும் மாட்டேன்றான். உடனே கூட்டு வந்து சொன்னார், சும்மா ஜெபிச்சு அனுப்பிடுங்க, இவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன்தான், நேரம் தான் வீண் இன்னும் சொல்லித்தாங்களாம். அவன் ஜெபித்த உடனே ஆவியான வெளிப்படுத்தினார். 7 கொலைகளுக்கு நீ சம்பந்தமாக இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏன் பிரச்சனைகள் வருகிறது? 7 பேர் மரணத்துக்கு நீ காரணமாக இருக்கிறாய். இந்தந்த கிராமத்தில் அவங்க இருக்கிறாங்க. நீ இப்போ அந்த குடும்பங்களை பார்த்து ஒவ்வொருவருக்கும் நீங்கள் 1 லட்சம் ரூபா கொடுக்கணும். நீ சம்பவித்த மரணத்துக்கு நீ தான் காரணம் என்று உனக்கே தெரியும் அல்லவா என்று கடினமாக பேசினார். அந்த மாதிரி தான் எழுந்து ஓடிட்டான். போயிட்டு அந்த ஆளை கூட்டு சொன்னானா, இன்னுமே அவர்கிட்ட கூட்டு போயிடாதுப்பா, அவரே ஜெபிக்கட்டும், நான் இனிமேல் அவரை பார்க்கல என்று சொன்னானா. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த உள்ளத்தில் கத்த பேசினபடினால போய் இந்த 7 குடும்பத்தையும் பார்த்து தன்னை பார்த்து அவரை ஒத்துக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அவன் திரும்பி சென்னைக்கு வந்தானா. வந்த உடனே பார்த்தா அது வரைக்கும் நஷ்டத்தில் போய் கொண்ட வியாபாரம் அடுத்த வாரத்திலேயே அவனுடைய வைத்திருந்த இரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு விலை கூட்டிச்சான். வாங்கின கொள்முதல் விலையை விட 10 மடங்கு அதிகமான விலைக்கு எல்லாத்தையும் விற்று விட்டான் அந்த மனிதன். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் நமக்கு தேவை. தீர்க்க தரிசனம் வரத்தை நம்ம நாடணும். அப்பா ஆவிகளை பகுத்தறிவு வரத்தை எனக்கு தாருங்க என்று சொல்லி நாட வேண்டும். இந்த நல்ல வரங்களை, இந்த மேன்மையான வரங்களை நாடுகள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. சபையில் வந்தால் கர்த்தர் என்ன சொல்கிறாராம்? சபையில் ஒவ்வொருவரும் கர்த்தர் தம்முடைய வல்லமையான வரங்களை நிரப்ப வரும். இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற சபைக்கு என்று வைத்திருக்கிற வழிமுறைகள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் சபைக்குள்ள வரும் பொழுது ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், ஒருவன் பல பாஷைகளை பேச வேண்டும், மற்றொரு வியாக்கியானம் பண்ண வேண்டும், ஒருவன் அற்புதங்களை செய்ய வேண்டும். இந்த சக்திகள் எல்லாருக்கும் ஏன் கர்த்தர் தருகிறார்? விரும்பி யார் அந்த வரங்களை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை பயன்படுத்துவதற்காக இந்த மகிமையின் தேவன் வரும் பொழுது இந்த ஆவியானவர் வல்லமையை நமக்கு தருகிறார், கிருபையை நமக்கு தருகிறார். நம்ம எல்லாம் நினைக்கலாம், இதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. இயேசுவே அதற்கான வழிமுறைகளை கற்றுத்தருகிறார். அவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். உங்களில் ஒருவன் தன்னுடைய தகப்படத்தில் ஒரு மீனை கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையை பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நாம் அவரை பார்த்து கேட்டால் போதும், கர்த்தாவே எனக்கு இந்த வரம் வேண்டும் என்று சொல்லி செபித்தால் போதும். எலிசா பாருங்க, அந்த அந்த அபிஷேகத்தில் தாகம் உள்ளவராக இருந்து என்ன போனாலும் பரவாயில்ல, நான் அதை பின்தொடர்ந்து போவேன் என்று சொல்லி அவர் ஓடி விரும்பி கேட்டு அவர் பெற்றுக்கொண்டார். நாம் அப்படி கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும் என்று செபியுங்க. கர்த்தர் உதவி செய்ய வழி நடத்துவா. எலிசா கேட்டார், எனக்கு 2 மடங்கு அபிஷேகத்தை தான் போதும் கேட்டார். ஆனால் கர்த்தர் சொல்கிற தெரியுமா? கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியை அளவில்லாமல் அவர் தந்திருக்கிறாராம். அவர் அளவில்லாத அபிஷேகத்தை உடையவர். அந்த அபிஷேகத்தை நமக்கு தர அவர் விரும்புகிறார். எல்லாம் எழும்பி இருக்கலாம், எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரம் ஒரு விசேஷித்த ஒரு ஜெப நேரம். யார் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற நேரம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அதுதான் கர்த்தர் சொன்ன வாக்கு. எல்லா கண்களும் மூடியிருக்கு. எல்லாம் அவரை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிங்க. கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி தாரும். கடைசி நாட்கள்
நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இப்போ நான் மாம்சமானவளாக தான் இருக்கிறேன். என் மேலே இந்த ஆவியை ஊற்றும் அப்பா. அப்பா, ஆவியான அளவில்லாமல் தருகிற தேவன் அல்லவா, நீ சொந்த அப்பா தானே. நான் உண்மை நோக்கி நான் கேட்கிறேன் அப்பா. என்னுடைய அப்பா எனக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கிறது போல நீர் பரிசுத்தாவை நிச்சயமாக எனக்கு தர வேண்டும். மேன்மையான வழியை காண்பிக்கிறேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. இந்த வரங்களை எனக்கு நீங்கள் தர வேண்டும். இந்த வல்லமையின் மகிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இந்த ஆவியான பெற்றுக்கொள்வதற்காக நீ கல்வாரி சிலுவைக்கே சென்றீரே. நான் அதற்காக நான் விசுவாசித்து நான் கேட்கிறேன். வாஞ்சியோடு நான் கேட்கிறேன் ராஜா. என்னை அபிஷேகப்படுத்தும், என்னை அபிஷேகம். எல்லாம் நீங்களே ஜெபிங்க. இப்படியே வாயத்தை நீங்களே ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே என்னை அபிஷேகம் ஜெபிக்க ஆரம்பிங்க. அபிஷேகம் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்த உதவி செய்கிறவர், கர்த்த வல்லமையா நடத்துகிறவர். இன்னைக்கு ஜெபிக்கிற எல்லாரையும் கர்த்த நிரப்பும்படியாக அவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஒவ்வொரு கர்த்த வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். கர்த்தாவே என்னை அபிஷேகியும், கர்த்தாவே என்னை அபிஷேகியும். ராஜாதி ராஜாவே என்னை நிரப்பும் 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 நிரப்பும். எல்லாம் யாரும் நிறுத்த வேண்டாம். எல்லாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஜெபிக்க 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 கர்த்த கிருபை தருகிறவர், கர்த்த வழி நடத்துகிறவர். அன்று அவர் இன்றைக்கு அபிஷேகம் நிரப்பும்படியாக இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார். ரோஹா லாபா தாக்கா ராசா தகப்பனே என்னை அபிஷேகியும் ராஜா. அபிஷேகியும் அப்பா, அபிஷேகியும் தா, அபிஷேகியும் அப்பா. அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் எலியாவை போல அபிஷேகியும். அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் எலியாவை போல அபிஷேகியும். பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் எலியாவை போல பயன்படுத்தும். பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் எலியாவை போல பயன்படுத்தும். அக்கினியாக்கும் என்னை அக்கினியாக்கும் எலிசாவை போல அக்கினியாக்கும். அக்கினியாக்கும் என்னை அக்கினியாக்கும் எலிசாவை போல அக்கினியாக்கும். பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் ஒரு அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்தும். பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் ஒரு அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்தும். வல்லமை தாரும் இன்று வல்லமை தாரும் சீமோன் பேதுரு போன்று வல்லமை தாரும். வல்லமை தாரும் இன்று வல்லமை தாரும் சீமோன் பேதுரு போன்று வல்லமை தாரும். சுகமாக்கும் இன்று சுகமாக்கும் எந்த நிழல் கூட சுகம் தர வேண்டும். சுகமாக்கும் இன்று சுகமாக்கும் எந்த நிழல் கூட சுகம் தர வேண்டும். அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் உந்தன் பரிசுத்த ஆவியால் அபிஷேகியும். அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் உந்தன் பரிசுத்த ஆவியால் அபிஷேகியும். வரங்கள் தாரும் வல்ல வரங்கள் தாரும் உந்தன் ஆவியின் வரங்களால் என்னை நிரப்பும். வரங்கள் தாரும் நல்ல வரங்கள் தாரும் உந்தன் ஆவியின் வரங்களால் என்னை நிரப்பும். பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் உந்தன் ஆவியினால் என்னை பயன்படுத்தும். பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் எலியாவை போல பயன்படுத்தும். பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் ஒரு அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்தும். பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் சீமோன் பேதுரு போன்று பயன்படுத்தும். அபிஷேகம் அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் எலியாவை போல அபிஷேகியும். அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் எலியாவை போல அபிஷேகியும். பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் எலியாவை போல பயன்படுத்தும். எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் ஜெபிங்க. கர்த்தாவே நீங்க பயன்படுத்தணும் அப்பா. இந்த அக்னி ஜுவாலையாய் மாற்றியே ஆகணும் ராஜா.
ஒரு சீமோன் பேதுருவை போல என்னை மாற்றியே நீ ஆகணும் ராஜா. அப்பா என்ன நீ மாற்றியே ஆகணும். வல்லவின் வரங்களை இங்கே தந்தே ஆகணும் அப்பா. இன்றைக்கு எனக்கு தாங்க, இன்றைக்கு எனக்கு தாங்க. இந்த வாஞ்சியோடு ஜெபிக்க விரும்புகிற எல்லாரும் கரங்களை ஊற்றி அர்ப்பணித்து நீங்க ஜெபிங்க. கர்த்தாவே என்னை அபிஷேகிக்க வேண்டும் சொல்ல எல்லாம் கரங்களை ஊற்றி ஜெபிக்கலாம். God bless you, 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 God bless you. எல்லா கரங்களை கத்த பார்க்க இப்போ விரும்புகிற எல்லா மேலும் ஆவியானவர் கடந்து வருகிற ஒரு ஜெப வேளை வந்திருக்கிறது. யாரும் விடாம நீங்க ஜெபிங்க. கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு நீங்க கேட்டா பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கேட்டா பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்னைக்கு வல்லமை வரங்களை கத்த தர விரும்புகிறார். அந்நிய பாஷை வரங்களை கத்த தர விரும்புகிறார். தீர்க்க தரிசன பாஷை வரங்களை கத்த தர விரும்புகிறார். விரும்புகிற எல்லாருக்கும் ஜெபிக்கிற எல்லாருக்கும் தம்முடைய வரங்களை தர விரும்புகிறார். எல்லாம் ஜெபிங்க. தகப்பனே நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே இப்பொழுது மழை போல ஊற்றப்படுவீராக. கர்த்தாவே இப்பொழுது அளவில்லாமல் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே ஆவியானவர் இறங்கி வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. ஓ லார்ட் send forth your fire oh lord. oh lord send forth your fire oh lord. அக்கினி அனுப்புவீராக, அக்கினி அனுப்புவீராக. உண்மையாய் வாஞ்சிக்கிற எல்லாமே அக்கினி அனுப்புவீராக, எல்லாமே அக்கினி அனுப்புவீராக ராஜா. எல்லாமே அக்கினி அனுப்புவீராக. எல்லாரையும் நிரப்புவீராக ராஜா. இன்னும் அதிகமாக நிரப்புவீராக ராஜா. நிரப்புவீராக, நிரப்புவீராக, இன்னும் அதிகமாக நிரப்புவீராக. இப்போ எல்லாம் வாய்த்திரிங்க, துதிங்க, ஸ்தோத்திரிங்க. சிலர் அபிஷேகத்தை வரதை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். சிலர் இப்போ அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறபடியா நீங்கள் வாயத்திரை ஜெபியுங்க. கர்த்தர் சிலருக்கு இப்பொழுது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை அவர் தருகிறார். உடைய ஆவியிலிருந்து ஜெபிக்கிறீங்க, உணர்ந்து கொள்ளுகிறீர்கள். இப்போ வாக்கின் எல்லா கட்டுகளும் மாறும்படியாக கர்த்தர் இப்பொழுது உங்கள் இறங்கி கொண்டு இருக்கிறார். ஓ ஃபாதர் we thank you lord. ஆவியானவரே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஊற்றப்படுகிற ஆவியானவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லாரும் இந்த ஆவியானவர் அக்கினி ஊற்றப்படுவதாக ராஜா. தேவனே செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.